திருச்சிற்றம்பலம். திருவாசகம் 8வது திருப்பதிகம் திருவம்மானை 12வது பாடல். ஆனந்த களிப்பு என்ற உட்தலைப்பின் கீழ் இருக்கின்ற பாடல்களை பார்த்து வருகிறோம். மைப்பொலியும் கன்னி கேள் மாலையனோடு இந்திரனும் எப்பிறவியும் தேட என்னையும் தன் இன்னருளால் இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவாமே காத்து மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் மெய்யே நிலைபேராய் எப்பொருட்கும் தானேயாய் யாவைக்கும் வேடாகும் அப்பொருளாம் நம் சிவனை பாடுதுங்கான் அம்மானாய். திருச்சிற்றம்பலம். இந்த பாடலினுடைய சிந்தனைகளை ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். மைப்பொலியும் கன்னி கேள். இந்த பாடலை மாணிக்கவாசக பெருமான் ஒரு தோழியிடம் சிவபெருமானுடைய பெருமைகளை, தன்னை ஆட்கொண்ட முறையையும் அவனை அடைவதற்குரிய சாதன வகைகளையும் அவனுடைய சுரூப லக்கணங்களையும் சொல்வதாக அமைந்துள்ளது. அப்படி சொல்வதற்கு முன்பாக அந்த தோழியை பாராட்டுகிறார். பாராட்டி தான் சொல்ல வந்த செய்தியை மிக இனிமையாக எளிமையாக தோழிக்கு விளக்குவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. மைப்பொலியும் கன்னி கேள். மை விளங்குகின்ற கண்ணையுடைய தோழியே, நான் சிவபெருமானை பற்றி சொல்ல இருக்கின்ற செய்திகளை கேட்பாயாக என்பது மைப்பொலியும் கன்னி கேள் என்பதனுடைய பொருள். இரண்டாவது சிந்தனையாக, மால் அயனோடு இந்திரனும் எப்பிறவியும் தேட. திருமாலும் பிரம்மனும் எல்லா பிறவிகளிலும் சிவபெருமானை தேடியும் அவர்களுக்கு சிவபெருமான் காட்சிக்கு வரவில்லை. மால் அயன் இருவரும் பெரிய தேவர்கள். அதற்கு அடுத்த நிலையில் இருப்பவர் இந்திரன். இவர்களை அஷ்டதிக்கு பாலகர்கள் என்று சொல்வார்கள். ஆகவே உயர்ந்த தேவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு கீழே உள்ள தேவர்களாக இருந்தாலும் யாராலும் காண முடியாது. அஷ்டதிக்கு பாலகர்கள் இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் என்று 8 பேர். அதையும் நாம் இங்கு சேர்த்து கொள்ள வேண்டும். மாலயனோடு இந்திரனும் எப்பிறவியும் தேட. பிரம்மா இறைவனை அறிவதற்கு ஒவ்வொரு தலங்களிலும் வந்து வழிபட்டார் என்ற செய்தியை நாம் அறிகிறோம். சீர்காழிக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்ற சுவாமிக்கு பெயர். பிரம்மா அங்கு வந்து வழிபட்டிருக்கிறார். திருமால் எல்லா ஊர்களிலும் வந்து வழிபட்டதை நாம் காணலாம். அதுபோல இந்திரனும் மயிலூர்வம் எடுத்துக்கொண்டு சிவபெருமானை வழிபட்டிருக்கிறார். எப்பிறவியும் தேட, எவ்வளவு பிறவி எடுத்தும் தேட அவர்களுக்கு சிவபெருமான் தனது காட்சியை வழங்கவில்லை. அப்படி வழங்காமல் இருக்கின்ற சிவபெருமான் தன்னையும் ஒரு பொருட்டாக செய்து தனக்கு அந்த காட்சியை நல்கினான் என்று அடுத்து சொல்ல வருகிறார். அடுத்த சிந்தனை, மாலையனோடு இந்திரனும் எப்பிறவியும் தேட என்னையும் தன் இன்னருளால் இப்பிறவி ஆட்கொண்டு. என்னையும் அது இழிவு சிறப்புமையாக இங்கு பயன்படுத்தி இருக்கிறார். நாய் போன்ற என்னையும், ஒன்றுக்கும் பற்றாத என்னையும், பெரும் தேவர்களைப் போன்றோ புண்ணியம் செய்தவனாக நான் இல்லை. மண்ணுலகத்தில் வாடுகின்ற மெய்யடியார்களைப் போன்று நான் எந்தவிதமான சரியாதி தொண்டுகளையும் செய்யவில்லை. தவமுயற்சியும் சிவபுண்ணியமும் என்னிடத்து இல்லை. அப்படி இருந்தும் கூட என்னையும், இவ்வளவு தாழ்வாக இருக்கின்ற என்னையும் தன் இன்னருளால், எனது தகுதி நோக்காமல், சிவபெருமானுக்கு இருக்கின்ற பெருங்கருணையையே கொண்டு, என்னுடைய தகுதியை நோக்காமல் எனக்கு இந்த பிறவியிலே ஆட்கொண்டான். அருபரத்தொருவன் அவனில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை என்று மணிவாசக பெருமான் இதை சொல்லுகின்றார். அப்படி வந்த சிவபெருமான் பூவார் அடிச்சுவிடு என் தலைமேல் பொறித்தலுமே வந்து அவருடைய திருப்பாதத்தினை
மாணிக்கவாசகருடைய சென்னியில் வைத்து அருள் புரிந்தான். நீண்ட மாலும் அயனும் வெறுவ நீண்ட நெருப்பை விருப்பிலேனை ஆண்டு கொண்ட எண்ணாரமுதை என்று புணர்ச்சிப்பத்தில் சொல்லுகிறார். நான் அவனை விரும்பவில்லை. நான் மன்னனுக்கு குதிரை வாங்குவதற்காக தொண்டியை நோக்கி சென்று கொண்டிருந்தேன். அவன்தான் என்னை அறைகூவி ஆட்கொண்டு அருளினான். எனக்கு அவனுடைய கருணையினால்தான் எனக்கு அவன் காட்சி கொடுத்தான். இப்பிறவி ஆட்கொண்டு இந்த பிறவியில் நான் அவனை அடைவதற்குரிய எந்த முயற்சியையும் எந்த தவத்தையும் நான் செய்யவில்லை. மந்திரியாக இருந்தேன். நாள்தோறும் வழிபாட்டிற்கு செல்வேனே தவிர தீவிரமான முயற்சிகள் எதையும் நான் செய்யவில்லை. அப்படி இருந்தும் கூட சிவபெருமான் அவனாகவே தன்னுடைய அளவில்லாத கருணையினால் என்னை ஆட்கொண்டான். இனிமேல் நிகழப்போகின்ற பல்வேறு பிறவிகளும் எனக்கு இல்லாமல் செய்தான். இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவாமே காத்தான். இந்த பிறவியில் அவன் எனக்கு தரிசனம் தந்தான். அவன் ஆட்கொண்டதனால் எனக்கு கிடைத்த பயன் தரிசனம், முழுமையான இறை அனுபவம் கிடைத்தது. அதோடு மட்டுமல்லாமல் அடுத்த சிந்தனையாக ஒன்று சொல்கிறார். இனி பிறவாமே காத்து. மெய் உணர்வு எய்திய பிறகு ஒரு பக்தன் நீண்ட நாள் பிராரத்துவத்தின் காரணமாக வாழ வேண்டிய அவசியம் ஏற்படலாம். அப்படி வாழ வேண்டிய காலத்தில் பழைய மலவாசனை மெல்லிதாக வந்து தாக்கி அது செயலுக்கு வருமானால் பல பிறவிகளையும் எடுத்து துன்பப்படுகின்ற நிலையை உண்டாக்கிவிடும். அதிலிருந்தெல்லாம் சிவபெருமான் காத்தான். இனி பிறவாமே காத்து. கீர்த்தி திருவள்ளுவர் 117வது வரியில் சொல்லுகின்றார், மீண்டு வாரா வழியருள் புரிபவன். ஒரு முறை அவனுடைய திருவருளை நாம் சென்று அடைந்துவிட்டால் மீண்டும் அங்கிருந்து நாம் வெளியிலேயே வரமாட்டோம். அப்படி மீண்டு வாரா வழியருள் புரிபவனாக இருக்கின்றான். இந்த மாலுக்கும் பிரம்மனுக்கும் இந்திரனுக்கும் தேடியும் காணாமல் கிடைக்கக்கூடிய சிவபெருமான் தன அளவில்லாத கருணையினாலே என்னை ஆட்கொண்டதினால் எனக்கு இந்த பிறவியிலேயே சிவபெருமானை தரிசிக்கின்ற பாக்கியம் கிடைத்தது. அதோடு மட்டுமல்லாமல் நீண்டகால பயனாக இனிமேல் நான் பிறவாமலும் துன்பத்திற்கு ஆட்படாமலும் என்னை அவன் காத்தான் என்ற செய்தியை சொல்லுகின்றார். மைப்பொலியும் கண்ணிக்கேள் மாலையனோடு இந்திரனும் எப்பிறவியும் தேட என்னையும் தன் இன்னருளால் இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவாமே காத்து. அடுத்ததாக ஒரு முக்கியமான சிந்தனையை மணிவாசக பெருமான் வழங்குகின்றார். மெய்ப்பொருள் எப்படிப்பட்டது, அதனை எவ்வாறு இருந்தால் ஒரு ஆத்ம சாதகன் ஒரு அடியவர் அடைய முடியும் என்ற ஒரு அற்புதமான விளக்கத்தை, அமுதமயமான ஒரு உபதேசத்தை இங்கு செய்கிறார். மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் அழியா பொருளாகிய ஆன்மாவினிடத்தில் விளக்கமாயிருப்பவன் சிவபெருமான் என்ற செய்தியை சொல்கிறார். இந்த ஆன்மாவானது அறியாமை காரணமாக மெய்ப்பொருள் அல்லாதவற்றையெல்லாம் மெய்ப்பொருள் என்று உணர்கிறது. இந்த பிறவிக்கு வந்த பிறகு பொய்யையும் மெய்யையும் பிரித்து பார்க்க தெரியாமல் தடுமாறுகிறது. பெரியவர்கள் சொல்லுவார்கள், நித்திய அனித்திய வஸ்து விவேகம் செய்ய வேண்டும். எது நிலைத்த பொருள், எது அழிகின்ற பொருள் என்பதை நன்றாக சிந்தித்து பார்த்து நிலைத்த பொருளிலே நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். இதற்கு மருள் என்று பெயர். இதிலே சாஸ்திரம் இந்த மருளுக்கு ஒரு பொருட்கிளவியாக அறியாமை, அஞ்ஞானம், மருள், மயக்கம், விபரீத உணர்வு, அவிச்சை என்றெல்லாம் பல சொற்களால் இந்த மருளை சொல்லுகிறது. இந்த மருளிலிருந்து இறைவன் அருளாலும் குருநாதனுடைய அருளாலும் யார் இந்த மருளிலிருந்து விபரீத உணர்ச்சியிலிருந்து நீங்குகிறார்களோ அவர்களுக்கு அவருடைய அறிவிலே மெய்ப்பொருளை உணர்கின்ற மேலான ஞானம் வாய்க்கும். அந்த உயிரறிவிலே சிவபெருமான் விளங்கி தோன்றுவான் என்பது இதனுடைய விளக்கமாக அமைகிறது. ஆகவே
பொய்யை பொய்யென்றும் மெய்யை மெய்யென்றும் பிரித்து பார்த்து சிவபெருமான் மெய்யனாக தன்னுடைய ஆன்மாவிலே எழுந்தருளியிருப்பதை எந்த ஆன்மா உணர்கிறதோ அந்த ஆன்மாவிற்கு அவன் தோற்றத்துக்கு வருகிறான். மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்து அருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே என்று சிவபுராணத்தில் இந்த செய்தியை மணிவாசக பெருமான் நமக்கு அருளியிருக்கின்றார். அப்படி மெய்ப்பொருட்கண் தோற்றமாக ஆன்மாவிடத்தில் பொய்யையும் மெய்யையும் பகுத்து பார்த்து மெய்யிலே ஆழ்ந்திருக்கின்ற ஆன்மாவுக்கு அவன் தோற்றமாக இருக்கிறான். மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் அப்படி மெய்ப்பொருளிலே அவன் தோற்றமாக வந்த சிவபெருமான் அந்த மெய் உணர்விலேயே அவன் நிலைத்து விடுகிறான். மெய்யே நிலைபேராய் சத்திய பொருளாகிய சிவபெருமான் அந்த சத்தியத்திலே நிலையாக உறைந்து விடுகிறான் என்ற செய்தியை அடுத்ததாக சொல்கின்றார். மெய்மையில் தோன்றி அந்த மெய்மையிலே நிலை பெற்று இருக்கின்றான் சிவபெருமான். ஆகவே அவன் சத்திய சுரூபன். நாம் இறைவனுக்கு விளக்கமாக சத்சித் ஆனந்தம் என்று சொல்கிறோம் இல்லையா? அவன் சத்துக்கு விளக்கமாக இருக்கிறான் என்ற செய்தியை இங்கு மணிவாசக பெருமான் சொல்லுகிறார். சத்தியத்திலே தோன்றி சத்தியத்திலே நிலை பெற்று இருக்கிறான். அதற்கும் அடுத்தபடியாக சிந்தனையாக எப்பொருட்கும் தானேயாய், பொருட்கும் தானேயாய் என்பதற்கு முன்பு ஒரு ஆக்கச்சொல் நாம் அறிவித்துக் கொள்ளலாம். முதல் எப்பொருட்கும் முதல் தானேயாய். இந்த பிரபஞ்சத்தில் உயிருள்ள பொருள்கள், உயிரற்ற பொருள்கள் என்று ஏராளமான பொருள்கள் இருக்கின்றன. எல்லா பொருள்களுக்கும் அவன்தான் ஆதாரமாக இருக்கிறான். இறைவன் தனது வியாபகத்துக்குள் எண்ணற்ற ஆன்மாக்களை அவன் வைத்திருக்கிறான். ஆணவம், கண்மம், மாயையாகிய சடப்பொருளும் அவனுடைய வியாபகத்தில்தான் இருக்கிறது. எல்லா பொருள்களுக்கும் அவன்தான் ஆதாரமாக இருக்கின்றான். எப்பொருட்கும் முதல் தானேயாய், எல்லாவற்றையும் தாங்கக்கூடியவனாக, எல்லா இடத்திலும் அவன் விரிந்தவனாக இருக்கிறான். சிவபெருமானுடைய சொரூப இலக்கணத்தை இங்கு மணிவாசக பெருமான் நமக்கு விளக்கமாக சொல்கிறார் நாம் சிந்திப்பதற்காக. சிவபெருமான் சத்திய சுரூபியாக இருக்கிறான். மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் மெய்யே நிலை பெறாய், அந்த மெய்யிலேயே நிலை பெற்றவனாய், எப்பொருட்கும் தானேயாய் சர்வ வியாபியாக இருந்து எல்லாவற்றையும் தாங்குபவனாக இருக்கின்றான். இதையெல்லாம் நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். ஆழ்ந்து சிந்திக்க சிந்திக்க சிவமாம் தன்மை இந்த உயிருக்கு ஏற்படும். ஒரு கரிக்கட்டையிலே கொஞ்சம் நெருப்பை ஓரமாக வைத்து ஓயாது நாம் விசிறிக்கொண்டே இருந்தால் அந்த கரிக்கட்டை ஒளி வடிவமாக ஜொலிப்பதை நாம் பார்க்கலாம். அதுபோல அறியாமையில் ஆழ்ந்திருக்கின்ற இந்த ஆன்மாவுக்கு சிவபெருமானுடைய சொரூப இலக்கணங்களையும் தடத்த இலக்கணங்களையும் சொல்லி 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 அதை சிந்தித்து 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 இந்த ஆன்மா மெல்ல மெல்ல சிவமாம் தன்மை எய்துவதற்கான அமுதமயமான செய்திகளை மாணிக்கவாசக பெருமான் மனிதகுலத்தின் மேல் கொண்ட ஈடுபாடு காரணமாக நமக்கு சொல்லி அருள்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக யாவைக்கும் வீடாகும் அப்பொருளாம் நம் சிவனை, யாவைக்கும் வீடாகும். இந்த பிரபஞ்சத்தில் இறைவனுக்கு அடுத்தபடியாக உயிர்களாகிய நாம் பல உயிர்கள், இன்ஃபினிட்டி என்று சொல்வார்கள், எண்ணத் தொலையாத உயிரினங்கள் இருக்கின்றன. உரை சேரும் 84 100,000 யோனிபேதம் நிறைசேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் நின்றான் சிவபெருமான். எல்லா உயிருக்கும் உயிராகவனே இருக்கிறான். அந்த உயிர்களைத் தவிர ஜடப்பொருள்களும் இருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் அவன் வீடு பேராய் இருக்கிறான். எல்லா பொருள்களும் அவனிடம்தான் சென்று சேருகின்றன. ஒரு ஆன்மா பிறந்து 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 தன்னுடைய ஆணவமலத்திலிருந்து நீங்கியான பிறகு சிவபெருமானுடைய திருவருளையே சென்று அவனுடைய திருவடியே சென்று அடைந்து வீடு பெற்று அவனிடமே அடைகிறது. அதுபோலவே ஒவ்வொரு பிரளயத்திலும் இந்த மாயையில் உள்ள எல்லா பொருள்களும், பருப்பொருள்களெல்லாம் நுண்மையை அடைந்து மாயையிலே ஒடுங்குகிறது.
மாயை சிவ வியாபகத்துக்குள் ஒடுங்குகிறது. அதைத்தான் மாணிக்கவாசக பெருமான் இந்த சிந்தனையில் சொல்லுகின்றார்கள். யாவைக்கும் வீடாகும் அப்பொருளாம் நம் சிவனை. இவ்வளவு பெருமைகள் வாய்ந்த அந்த சிவன், என்னென்ன பெருமைகள், இந்த பாட்டில் இருக்கக்கூடிய முதல் செய்திகளையும் நாம் ஒரு தடவை நினைவுக்கு கொண்டு வரலாம். மால அயனோடு இந்திரனும் எப்பிறவியும் தேட அவர்களுக்கு கிடைக்காத சிவபெருமான் தன்னுடைய அருளால் இந்த பிறவியிலே எனக்கு ஆட்கொண்டதன் காரணமாக அவனுடைய தரிசனத்தை தந்து இனி பிறவாமல் பிறவி துன்பத்தில் ஆழாமல் என்னை காப்பாற்றி மெய்ப்பொருள் கண் இந்த ஆன்மாவிடத்திலே அவன் வெளிப்படுபவனாக, ஆன்மாவிடத்திலே சத்தியமாக நிலை பெறுபவனாக, எல்லா பொருள்களுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற, யாவைக்கும் எல்லா பொருள்களுக்கும் வீடு பேர் அளிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய அப்பொருள் என்பதிலே நான் இவ்வளவையும் நாம் நினைவுக்கு தந்து கொண்டு அவனுடைய பெருமையை சிந்திக்க வேண்டும். அப்பொருளாம் இவ்வளவு உயர்ந்த சிவபெருமான் ஏதோ அவன் பெரிய உயரமான இடத்திலே இருக்கிறான் என்று நினைத்து நாம் ஏதோ அவனுக்கும் நமக்கும் மிக தூரம் இருக்கிறது என்று நினைத்து நாம் அவனை தூர இருப்பதாக நினைக்கக்கூடாது. அவன் நம்முடைய சிவன். நமக்கு அருள் புரிவதற்காக மாலுக்கும் பிரம்மானுக்கும் இந்திரனுக்கும் அகப்படாதான் சிவபெருமான் தன்னுடைய அருளினாலே நம்மிடம் வருகிறான். நம்மிடம் வந்து நமக்கு அருள் புரிய வருகிறான். விண்ணவர்களும் கூட இந்த மண்ணுலகத்தில் சிவபெருமான் அருள் புரிவதை கொண்டு இந்த மண்ணுலகத்துக்கு வந்து சிவபெருமானை மானிடர்கள் இருக்கின்ற இடத்திற்கு தேவர்களும் வருகிறார்கள் என்று சாஸ்திரங்களும் சொல்லுகின்றன, நம்முடைய திருமுறைகளும் சொல்லுகின்றன. ஆகவே அவன் நமக்கு நெருக்கமானவன், நம்முடைய உயிரிலே கலந்திருப்பவன், நம்முடைய உயிருக்கு வேறாக என்று எல்லாவற்றையும் நமக்கு அறிவிக்கக்கூடியவன், உயிரோடு சேர்ந்து நம்முடைய அனுபவத்தையும் நமக்கு தரக்கூடியவன். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தியான நமது சிவனை, அவன் இப்பிறப்பிலேயே வலிய வந்து என்னை ஆண்டு கொண்ட அந்த நம்முடைய சிவனை நாம் அம்மானை பாடல்களின் மூலமாக நாம் பாடுவோமாக என்று மணிவாசக பெருமான் இந்த பாடலிலே சொல்லி அருள்கிறார்கள். இந்த பாடல் ஆனந்த களிப்பு பல பிறவிகளிலும் மாலும் அயனும் இந்திரனாலும் காண முடியாத சிவபெருமான் இப்பிறவியிலே என்னை ஆட்கொண்டான், அந்த ஆனந்தத்தை தந்தான், தரிசனத்தை தந்தான். அந்த ஆனந்தம் எனக்கு கிடைத்தது. அதற்கு அடுத்தபடியாக இனிமேல் நான் பிறவாமல், இனிமேல் எனக்கு பிறவியே வராமல் அவனுடைய பேரானந்த பெருவாழ்விலேயே என்னை திளைக்கச் செய்து மேலும் மேலும் அந்த இன்பம் வளர்வதாக என்னை அவனுடைய திருவருளிலேயே வைத்து கொண்டிருக்கிறான். அந்த வீட்டின்பத்தை அவன் தருகிறான் என்பதினாலே ஆனந்தம் விளைகிறது. ஆட்கொண்டதினால் ஆனந்தமும், அதிலேயே என்னை நிறைவேறச் செய்வதனால் களிப்பும் உண்டாகிறது. ஆகவே ஆனந்த களிப்பு என்ற இந்த உபதலைப்பு இந்த பாடலில் மிக மிக சரியாக விளக்கம் பெறுவதை நாம் அறியலாம். திருச்சிற்றம்பலம். பாடலை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். மைப்பொலியும் கண்ணி கேள் மாலயனோடு இந்திரனும் எப்பிறவியும் தேட என்னையும் தன் இன்னருளால் இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவாமே காத்து மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் மெய்யே நிலைபேராய் எப்பொருட்கும் தானேயாய் யாவைக்கும் வீடாகும் அப்பொருளாம் நம் சிவனை பாடுதுங்கான் அம்மானாய். திருச்சிற்றம்பலம்.